அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகின்ற 2023ஆம் ஆண்டு பிசி நோட்டிஃபிகேஷனுக்கான ஏஜ் லிமிட் தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட் ஆஃப் பர்த், ஓகேங்களா, ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு, ஸோ இந்த டேட்டில் நான் பிறந்திருக்கேன், இந்த டேட்டுக்குள்ளே இருந்தால் என்னால் வரப்போகின்ற பிசி எக்ஸாமுக்கான இந்த 2023 அப்ளிகேஷன் போட முடியுமான்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க தொடர்ச்சியாக, ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கான ஒரு தெளிவான வீடியோ பதிவு தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இந்த ஒரு வீடியோ பதிவு போதுமானது. நீங்கள் பிசி எக்ஸாம் வரப்போகின்ற 2023ஆம் ஆண்டுக்கான பிசி எக்ஸாம் உங்களால் அப்ளை பண்ண முடியுமா முடியாதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம இந்த பதிவில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஏஜ் லிமிட் நம்மளாக ஒரு அப்டேட் கொடுத்தது கிடையாது, ஓகேங்களா. 2022ஆம் ஆண்டு அந்த இயரில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 30/6/2022 இந்த டேட்டில் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த டேட்டில் படி பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஏஜ் லிமிட், அதற்குண்டான ஏஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, அதே போல் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, மூன்றாம் பாலினத்தவர், ஆதரவற்ற விதவை, எக்ஸ்ஆர்மின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அவங்க ஏஜ் லிமிட் கொடுத்துருந்தாங்க. அதை அனலைஸ் பண்ணி இந்த 2023 இதுக்குள்ளே நீங்கள் இருந்தால், இந்த ஏஜுக்குள்ளே நீங்கள் இருந்தால் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக நம்ம எடுத்துருக்குறோம், ஓகேங்களா. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற ஏஜ் லிமிட் இதை பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் அந்த கொரோனா, சரிங்களா, கொரோனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஏஜ் லிமிட். அனைத்து போட்டித் தேர்வுக்குமே பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் அதிகமாக கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா. அது கொடுத்த பிறகு, ஓகேங்களா, இது திரும்ப பெற்றுக்குவாங்களா, அதாவது திரும்ப எடுத்துப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, ஓகேங்களா. ஆனால் இப்போ நடைமுறையில் இருக்கிறத வச்சு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம், ஓகேங்களா. ஸோ இந்த பதிவில் நம்ம கொடுத்துருக்கிற ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே அனலைஸ் பண்ணி தான் எடுத்துருக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க, ஓகேங்களா. ஸோ வயது வரம்பு, சரிங்களா, வயது வரம்பு அனைத்து பதவிகளுக்குமான, அதாவது அனைத்து பதவிகளுக்கும் விண்ணப்பிப்போருக்கான வயது வரம்பு. நீங்கள் இதுக்குள்ளே இருந்தால் தாராளமாக பிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இதற்கு அப்புறம் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் வராது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பிசி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஏஜ் லிமிட் அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலையும் இந்த வீடியோவையும் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. நம்ம மொத்தம் ஒரு 6 வகையான கேட்டகரி, ஓகேங்களா. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓசி, சரிங்களா, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஸோ அதே போல் தேர்ட் ஜெண்டர், எக்ஸ்ஆர்மி, அதாவது தேர்ட் ஜெண்டர், ஆதரவற்ற விதவை. ஸோ எக்ஸ்ஆர்மின்னு சொல்லிட்டு எல்லா பதவிக்கும் ஒரு 6 விதமான கேட்டகரிக்கு நம்ம சொல்ல போகிறோம், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓசி பொதுப்பிரிவு, ஓகேங்களா, ஜிடின்னு சொல்லுவாங்க. இவங்க 1/7/2023 படி பார்த்தீங்கன்னா, அதாவது பிசி எக்ஸாம் ஏஜ் லிமிட்கான பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 7வது மாதம் ஜூலை மந்த்தை தான் அவங்க கால்குலேட் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷனுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இந்த டேட்டு படி 18 வயசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆயிருக்கணும், ஓகேங்களா. 18 வயசுக்கு ஒரு வயசு கம்மியாக இருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதே போல் 26 வயசுக்கு உள்ளே இருக்கணும். நீங்கள் 26 வயசுக்கு மேலே ஒரு நாள் நீங்கள் அதிகமாக இருந்தாலுமே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 1/7/1997 1/7/2005 நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஓசிக்கு, அதாவது ஜென்ரல் கேட்டகரி பொது பிரிவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிசி, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர், பிசிஎம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர், எம்பிசி, டிஎன்சி. இவங்க 1/7/2023 கணக்குப்படி 18 வயசு, ஓகேங்களா, மினிமம் 18 வயசு. 18 வயசுக்கு ஒரு வயசு கம்மியாக இருந்தாலுமே உங்களால் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதே போல் 28 வயசுக்கு உள்ளே இருக்கணும். 28 வயசுக்கு மேலே ஒரு வயசு அதிகமாக இருந்தாலுமே உங்களால் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. டேட் ஆஃப் பர்த் 1/7/1995 1/7/2005 நீங்கள் பிறந்திருக்கணும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஆதி திராவிடர் அருந்ததியர், பழங்குடியினர் 1/7/2023 கணக்குப்படி 18 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் 31 வயசுக்குள்ளே இருக்கணும். ஒரு வயசு கம்மியாக இருந்தாலுமே அப்ளை பண்ண முடியாது. ஒரு நாள் அதிகமாக இருந்தாலுமே உங்களால் அப்ளை பண்ண முடியாது, சரிங்களா. ஒரு வயசு கிடையாது, ஒரு நாள். ஸோ ஓகேங்களா. 1/7/1992 1/7/2005 பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். பிசி எக்ஸாம் வரப்போகின்ற 2023ஆம் ஆண்டு பிசி எக்ஸாமுக்கு.
மூன்றாம் பாலினத்தவர் 1/7/2023 கணக்குப்படி 18 வயசு ஆகிருக்கணும். 18 வயசுக்கு ஒரு நாள் கூட கம்மி இருக்கக்கூடாது. 31 வயசு உள்ளே இருக்கணும். 31 வயசுக்கு உள்ளே இருக்கணும். 31 வயசுக்கு ஒரு நாள் அதிகமாக இருந்தாலுமே உங்களால் அப்ளை பண்ண முடியாது. டேட் ஆஃப் பர்த் 1/7/92 1/7/2005 நீங்கள் பிறந்திருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/7/2023 கணக்குப்படி மினிமம் 18 வயசும் மேக்ஸிமம் 37 வயசு இருக்கணும். ஒரு நாள் கம்மியாக இருந்தாலுமே இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஒரு நாள் அதிகமாக இருந்தாலுமே உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. 1/7/1986 1/7/2005 நீங்கள் பிறந்திருக்கணும். முன்னாள் இராணுவத்தினர் இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாமுக்குரிய ஏஜ் லிமிட் வந்து கரெக்டாக கன்ஃபார்மாக சொல்லியிருப்போன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரையும் ஷேர் பண்ணுங்கன்றதை தான் நம்ம கேட்டிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் ஏஜ் லிமிட் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்காக தான் சொல்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். Tnusrb சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலுமே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.